திவ்யாவோட அப்பா வந்த உடனே கமர்தனும் வினோதனாவும் 2 பேரும் காலில் போய் விழுந்திருக்காங்க போல இருக்கு. அந்த ஒரு சீன் மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். 2 பேரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க போல இருக்கு. உங்கள் பொண்ணுக்கிட்ட ஏதாவது சண்டை போட்டோன்னா மனசில் வச்சுக்காதீங்கிற மாதிரி. அது வந்து இப்போ கனியக்கா லைவ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா வினோதண்ணா கிட்ட வந்து என்ன சொன்னார்னா, உங்கள் கவுண்டர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் பெரிய ஃபேன், சூப்பராக கவுண்டர் போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கமருதன் கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணாரு, யாரையுமே ஒரு மேலே பேசக்கூடாதுப்பா, என் பொண்ணுங்கிறதுக்காக சொல்லலை, பொதுவாக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே கமருதனும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக கேட்டுப்பார். அந்த இடத்துல ஃபாலோ பண்ணாதது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் ஒரு பெரியவங்க சொல்லும்போது ஜஸ்ட் ஓகேன்னு சொல்கிறதே ஒரு மரியாதையான விஷயம் தான். அப்புறம் அரோரா கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, சூப்பராக வாதாடணுமா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது, ஆனால் வந்துட்டு அவ்வளோ அழகாக நீ வாதாடின, எல்லாம் எப்படி சூப்பராக வாதாடின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வாதாடின கேஸை வந்து புகழ்ந்தாங்க. வந்து எல்லா ஃபேமிலியுமே அரோராவை ப்ரைஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அதுக்கப்புறமா விக்ரமுக்கு அவங்க அப்பா ஒன்று சொல்லியிருப்பாரு, இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்ப்பா, தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இமோஷனல் ஆகுறீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல விக்ரம் இல்லை அங்கிள் நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவார். எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வயசு மூத்தவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டோட அப்பாங்கும் போது அந்த இடத்துல வந்துட்டு சும்மா ஒரு நடிப்புக்காகவாது ஆமான்னு சொல்லியிருக்கலாம். பட் அவர் வந்துட்டு இல்லை நான் அப்படி தான் அங்கிள், அப்புறம் நான் என்னையே மாற்றிக்கிட்ட மாதிரி இருக்கும், அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்கள் அப்பாவையும் நான் அப்படி தான் நினைப்பேன், எங்கள் அப்பாவாக இருந்தாலும் நான் இப்படி தான் பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு கனியக்காட்ட சொல்கிறாரு, நான் கொஞ்சம் இதாக பேசிட்டேனோ, அவமரியாதையாக பேசிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ கனியக்கா சொல்லுவாங்க, அது அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பட் நீங்கள் அப்படி தான்னா அது ஓகே, அதான் நீங்கள் காலில் விழுந்துட்டீங்கல்ல, அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கனியக்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு. பட் எப்படியுமே திவ்யாவோட அப்பா போனதுக்கப்புறமா திவ்யா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வந்து எங்கள் அப்பா இப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் யாரும் அஃபெண்ட் ஆகிருந்தால் ஐம் வெரி சாரி அப்படின்னு சொன்னோடனே, அச்சச்சி அதெல்லாம் உங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி, அதெல்லாம் விடு, எல்லாருக்கும் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாரு. வந்த கெஸ்ட் எல்லாத்துக்கிட்டேயுமே அந்த குழந்தைங்க கிட்ட ஒரு குழந்தையாக மாறி சபரி நிஜமாக ரொம்ப சூப்பராக பிஹேவ் பண்ணுறாரு. இன்னும் எல்லாருக்கும் திவ்யா தான் காஃபி கொண்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி திவ்யாவோட அம்மா அப்பா வந்தப்போ சபரி அந்த இடத்த எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக எல்லாருக்குமே எவ்வளோ ரெஸ்பெக்ட், அந்த வர்றவங்களை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு. தனியாக தெரிகிறாரு சபரி அந்த விஷயத்தில். நீங்களும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.